எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது. ஏசாயா 49:4 நமக்கு வாழ்க்கையில பல நேரங்களில என்கிட்ட எல்லாம் இருக்கிறது, ஆனா வெற்றி கிடைக்கல, அல்லது என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, எனக்கு இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி முரண்பாடான நிலைகளிலே என் கூட கடவுள் இருக்கிறாரா? பல கேள்விகள் நம்ம அடிக்கிட்டே போவோம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னும் போது நிச்சயமாய் நம்ம உலகத்துல இருக்கின்ற காரியங்களை விட ஆண்டவர் எல்லா நேரம் சிறப்பாய் நம்ம இடத்துல செயல்படுகிறார். அதாவது நம்ம அதிகமா இருக்கிறவர்களை விட எளிமையானவர்களோடு, கண்ணீரின் மத்தியில் இருக்கிறவர்களோடு, துன்பத்தின் மத்தியில் இருக்கிறவரோடு ஆண்டவர் நிச்சயமாக தம்முடைய கரத்தை அவர்களோடு கூட இருக்க வைக்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, திருமறையில ஒரு முறை பெலிசியர்கள் இந்த மிஸ்மாவில பாளையம் இறங்குறாங்க. அப்போ பெலிசியர்கள் வந்து இறங்கின நேரத்துல சவுலும் அவருடைய மகன் யோனத்தான் கையில ஒண்ணுமே கிடையாது. அது ஈட்டி இருக்கு, பட்டயம் இருக்கு, இதை தவிர வேறு ஒண்ணுமே கிடையாது. அப்போ இவர்களை எதிர்த்து எப்படி போரிடுவது? அப்போ ஒரு முறை ஆபக்குக் தீர்க்கர் சொல்றாருல, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற சூழல்ல கூட என்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியும், அந்த நம்பிக்கை இருக்கிறது. அப்ப இந்த சவுலுக்கும் அவர் மகன் யோனத்தானுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், கடவுளுடைய கரம் என் கூட இருக்குயா. இந்த பட்டையெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, என் முன்னாடி எவ்வளவு பேர் 1000 பேர் 10000 பேர் எதிர்த்துனாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அதனாலதான் அவங்க கடவுள் மேல அவங்க வந்து நம்பிக்கையை வைத்ததால்தான் அவங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடிந்ததுங்க. அன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்த மக்கள் மத்தியிலே அவங்களை ஆண்டவர் எவ்வளவோ பெரிய போராட்டத்தின் மத்தியிலே அவங்களை வெற்றி வாழ்வை கொடுக்க முடியும்னாக்கா, இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற நம்ம இடத்திலே கர்த்தர் நம்மை ஆண்டவர் நமக்கு வெற்றியின் வாழ்வை கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்போ நம்ம எதிர்த்து நமக்கு 1000 பேர் நமக்கு எதிராக நிற்கலாமே, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, நமக்கு எதிராக எந்த காரியமும் வந்து நிற்க முடியாது. என்றால் வெற்றி அளிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அவருடைய நீதி நம்ம கூட இருக்கிறது, அவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருந்து செயல்படுகிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார், ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே என்னாலும் துணையாக இருக்கிறார். நம்ம வாழ்வில எதுவுமே இல்லை என்று கவலை விட வேண்டாம், எல்லாமுமாய் ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? சந்தோஷமாய் ஆபக்குக்கு சொன்னது போல நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்கிற அந்த சந்தோஷத்திலே இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நாங்கள் மன மகிழ்ச்சியாய் வாழ நீர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கனவு. ஆம்.